அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு காலை வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த கடவுள் நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார். நம்மை வாழ வைக்கும்படியாக அவர் விரும்புகின்றார். நம்முடைய சாதாரண ஒரு நிலையிலிருந்து மேலான ஒரு நிலைக்கு உயர்த்த அவர் விரும்புகிறார். நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்கி நம்மை வாழ வைக்க அவர் விரும்புகின்றார். ஏழ்மை நிலையிலிருந்து அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை உயர்த்தி வைக்க அவர் விரும்புகின்றார். வாழ வைக்க அவர் நம்மை அழைக்கிறார். இன்று நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆம், இளைப்பாறுதல் நம் ஒவ்வொருவருக்குமே அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. நம்முடைய பாரத்திலிருந்து, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, கடன் பாரங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் படக்கூடிய வேதனைகளை கண்டு அவர் காணாதவர் போல போய்விடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அநேக ஆயிரம் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய், ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் அவர் சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த பூமியிலே வாழும் பொழுது இதோ பிறவியிலே குருடராய் இருந்தவர்களுக்கு அவர் பார்வை அளித்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், செத்த பிணங்களையும் அவர் உயிரோடு எழுப்பினார். ஏன் என்று சொன்னால் அவரே ஜீவாதிபதி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். மனிதனை இந்த பூமியிலே உண்டாக்கி இந்த பூமி அனைத்தையும் மனிதர்கள் ஆள வேண்டும் என்று சொல்லி மனிதனை இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் இதோ நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணம் ஒரு பிரதான காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால் நம்முடைய தவறுகள், பாவங்கள், குற்றம், குறைகள். கடவுளுக்கு முன்பாக கடவுள் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறார். கடவுள் ஒருவரே பரிசுத்தர். அவரிடத்திலே பாவ இருள் ஒன்றும் இல்லை. பாவ இருள் ஒன்றும் கடவுளிடத்திலே இல்லை. அந்த ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார். மாசற்றவராய் வாழ்ந்தார்.
குற்றமற்றவராய் வாழ்ந்தார், பரிசுத்தராய் வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அப்படியே பரிசுத்தமாய் அவரால் படைக்கப்பட்ட நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே அவர் பாவிகளுக்கு விலகினவராய், மாசற்றவராய், பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்தார். இதோ வேதம் பரிசுத்த பைபிள் கூறுகிறது, பாவங்களை, சாத்தானுடைய செயல்களை, அக்கிரமங்களை, தீமைகளை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். அவர் சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். யாருக்காக என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருக்காகவுமே அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். பாவங்களுக்குரிய சகல தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய உடலை அவர் கையளித்தார். ஏன், எதற்காக என்று சொன்னால் நாம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு அடைய முடியாது. நம்முடைய தவறுகளுக்காக, பாவங்களுக்காக மனிதர் முன்பாக நாம் நீதிமான்களைப் போல, நல்லவர்களைப் போல, மாசற்றவர்களைப் போல காணப்படலாம். ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும், அது யாராக இருந்தாலும், எந்த ஒரு பணக்காரனாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் பாவம் இல்லாமல், தவறு இல்லாமல் இல்லை. எல்லாரும் தவறு செய்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, இதோ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் கடவுள் நம்மை பரிசுத்தமாக வாழும்படியாக அழைக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து மாசற்றவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னையே சிலுவையிலே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய கரங்களிலே ஆணிகள் துளைக்கப்படும்படியாக ஒப்புக் கொடுத்தார். கால்களிலே ஆணிகள் துளைக்கும்படியாய் அவர் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய உடலெல்லாம் சாட்டையால் அடிக்கப்படும்படியாக அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். தலையிலே முள்மூடி, முகத்திலே காரி உமிழப்பட்டார்.